இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பு இதை கட்சி வந்து பிரிஞ்சு போகிறாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை, ஒரு பின்பம் தான். அப்படி தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியினரும் பார்க்குறோம், திமுகவினரும் அப்படி தான் அதை பார்க்குறாங்க. பட் கிரீஷ் சோடங்கர் அவர் எங்களுடைய இன்சார்ஜ், அவரில் ஆரம்பித்து எங்களுடைய கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதில் வந்து திருப்தி இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். அதாவது பிஜேபியில் இருக்கிற சில பேர்லாம் சொல்கிறாங்க, திமுகவுக்கு காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்சிக்குமே இன்னொரு கட்சி வளரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட்டணி. நான் ஒரு காங்கிரஸ்காரராக இப்போ ஒரு காங்கிரஸில் இருக்கவங்க அவங்களுடைய கட்சி வளர்த்துருக்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி திமுககாரவங்களுக்கும் அவங்களோட கட்சியை வளர்க்கணும் பார்ப்பாங்க. காங்கிரஸில் இருக்கவங்களும் நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும் பார்ப்பாங்க. திமுக இன்னொரு கட்சி வந்து இன்னொரு கட்சி வளர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்துக்குமே காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏன் முதல்ல வரணும்? இல்லை, அதை நீங்கள் வந்து எங்களுடைய தலைவர்கள் யாரும் வந்து நேரடியாக நாங்கள் வந்து தாவேக்காவில் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லலை. எங்களுக்கு வந்து திமுகவினர் வந்து எங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கல. அதனால நாங்கள் வந்து அதனால எங்களுக்கு மனவேதனையில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம சமூக ஊடகத்துலேயும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய துணைத் தலைவர் திருமிகு கிருத்திகா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பல்வேறு இழுபறிக்கு பிறகு வந்து முடிவாகி இருக்கிறது. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பத்தில் போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி பல பேர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழப்பமும் போய்கிட்டு இருந்தது. இந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்? முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து வெறும் தேர்தலுக்காக கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல அப்படிங்கிறது தான் முதல்ல விஷயம். இது வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் இப்போ பாசிசத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த இந்தியா கூட்டணி செயல்பட்டுருக்கு. இதில் என்னென்னா, தொகுதிகளை பற்றின விவாதங்கள் தான் போய்கிட்டு இருக்கிறதோ தவிர, இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற குழப்பம் வந்து திமுகவினருக்கும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியினருக்கும் கிடையாது. அது வெளியில் ஊடகங்கள்லையும் இல்லை மித்த கட்சியினரும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுகிறத வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் கிளியரான ஸ்டாண்ட். எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வபிரந்தகை அவர்களும் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். இழுபறைங்கிறது வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்கல்களோ இழுபறிகளோ கிடையாது. எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுல வேணால் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தது, அது பேசினாங்க, நெகோஷியேட் பண்ணாங்கன்னு வேணால் நம்ம சொல்லாமோ தவிர்த்து, இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பு இதை கட்சி வந்து பிரிஞ்சு போகிறாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை, ஒரு பின்பம் தான். அப்படி தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியினரும் பார்க்குறோம், திமுகவினரும் அப்படி தான் அதை பார்க்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு போய்கிட்டு இருக்குது. அந்த முரண்பாடு வந்து இணையதளத்திலே வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து விமர்சனங்கள் வச்சாங்க. அதே சமயம் செய்திகளும் வந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அரசியலையும் அரசியல் தலைவர்களுடைய மனநிலையும் நீங்கள் வந்து வெறும் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. எல்லா தலைவர்களுடைய ட்விட்டரும் வந்து அவங்க ஓன் பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எங்கள் தலைவர் ஒரு மேடையிலையும் பேசுகிறப்போ நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் யாரையும் வந்து அண்ணன்னு பெருசாக கூப்பிட மாட்டேன். ஆனால் முதலமைச்சர் அவர்களை வந்து என்னுடைய எல்டர் பிரதர்னு நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு. அவர் தமிழகம் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் அவரை சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து அதை வெளிப்படையாகவே பார்க்கலாம். நிறைய சம்பவங்களில் என்னுடைய மூத்த அண்ணன், மூத்த சகோதரர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இன்றைய முதலமைச்சர் அவர்களும் கூட ராகுல் காந்தி வந்து என்னுடைய சகோதரர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ வெறும் இந்த ட்விட்டரில் வர செய்திகள், ஃபேஸ்புக்கில் வர செய்திகள், சமூக ஊடகத்தில் வர செய்திகளை வச்சு நம்ம அதை பார்த்துட முடியாது. அதுவும் நிறைய விஷயங்கள் உண்மையாக இல்லைன்னா கூட அது எப்படின்னா கட்டமைக்கப்படுற விஷயங்களாக தான் நாம் பார்க்கணும். அதை இப்போ தொகுதி பங்கீடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திருப்தி அடையலை அப்படின்னு கிறிஸ்தோடங்கர் அவர்களுடைய
பேச்சின் மூலமாக தெரியுது, அதை எப்படி பார்க்குறதுங்க? இது கிரீஷ் சோடங்கர் எங்களுடைய இன்சார்ஜ் அவர்கள் என்னன்னா அது எல்லா கட்சியினருக்கும் உண்டான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய கட்சி வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிடணும், நம்மளுடைய கட்சிக்காரர்கள் அதிக எம்எல்ஏக்கள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சியினருக்கும் உண்டான ஒரு விருப்பம் தானே. அதில் எந்த தவறும் இல்லைல்ல. ஈவன் யார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சாதாரண எங்களோட கேடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்பட ஒரு காங்கிரஸ் கட்சியினோட தொண்டனும் என்னுடைய கட்சி வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நியாயமான விருப்பமும் கூட. இன்றைக்கி 28+1 தொகுதி ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை அதிகமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது கூட்டணி அப்படின்னு வர்றப்போ நிறைய கட்சிகள் இணைந்து நம்ம பணியாற்றுறோம் அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான சீட்டுகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் கிரீஷ் சோடங்கர் அவர் எங்களுடைய இன்சார்ஜ், அவரில் ஆரம்பித்து எங்களுடைய கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதில் வந்து திருப்தி இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். இல்லை, திருப்தியற்ற தன்மையே வந்துட்டு அது ஒரு முரண்பாடுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. இதில் முரண்பாடு இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அதாவது அதிக தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடணும், எங்களுடைய ஆசை அது. ஆனால் கூட்டணின்னு வர்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு சில நிறைய கட்சிகள் வருவாங்க, அவங்களுக்கும் தொகுதி பங்கீடு கொடுத்து தான் ஆகணும். அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொள்கை ஒன்று தான், நம்ம வந்து பாசிசத்தை எதிர்க்கணும், அதன் வடிவில் வர யாராக இருந்தாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கொள்கை. அது வந்து போக போக அது சரியாயிடும். இப்போது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் இல்லையா, நாங்கள் வந்து அதிக தொகுதிகளில் போட்டிடணும் அப்படிங்கிறது. இப்போ கூட்டணி முடிவாயிருச்சு, 28 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காங்கிரஸ் திருப்தியாக இருக்குது அப்படின்னு அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று அவருடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து தன்னை வளர்த்தெடுப்பதற்கு என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க, என்னென்ன வேலை திட்டங்களில் இறங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும் காங்கிரஸ்னு எங்களுடைய மாநில தலைவரோட முயற்சியில் எல்லா கிராம காங்கிரஸ் கமிட்டியும் அமைச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலான உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. இப்போ மறுபடியும் காங்கிரஸில் இணைவதற்கான ஒரு செயலியும் உருவாக்கியிருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துட்டுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸினுடைய மாநில தேர்தல் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. இதில் இளைஞர்கள் போட்டியிட்டு தேர்வு செய்யக்கூடிய ஒரே கட்சியாக காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸுக்கு தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலையும் வந்து இளைஞர்கள் முன் வந்து அந்த தேர்தல்களில் போட்டியிட்டு உறுப்பினர்கள் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வருது. கிராமத்தில் ஒரு கிராமத்துலேயும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ அடுத்து இது இளைஞர் காங்கிரஸோடைய முயற்சியாக யூத் ஜோடோ பூத் ஜோடோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பூத்துக்கும் ஒரு இளைஞர் வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைமையிலேருந்து வந்த உத்தரவு. அதை நோக்கி நாங்களும் பயணம் செஞ்சிட்ருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்லாமல் இளைஞர் காங்கிரஸினோட அகில இந்திய இளைஞர் காங்கிரஸும் சேர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதாவது பிஜேபியில் இருக்கிற சில பேர்லாம் சொல்கிறாங்க, திமுகவுக்கு காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்சிக்குமே இன்னொரு கட்சி வளரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட்டணி. நான் ஒரு காங்கிரஸ் காரராக ஒரு காங்கிரஸில் இருக்கவங்க அவங்களுடைய கட்சியை வளர்த்துருக்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி திமுக காரவங்களுக்கும் அவங்களோட கட்சியை வளர்க்கணும் பார்ப்பாங்க. காங்கிரஸில் இருக்கவங்களும் நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும் பார்ப்பாங்க. திமுக இன்னொரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை வளர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏன் முதல்ல வரணும்? ஃபஸ்ட்டு முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்கள் திமுக காரவங்க கிட்ட போய் நீங்கள் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மாநில கட்சிகள் இருக்கணும், ஆனால் தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே மேலே காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் எடுக்கிற முடிவுகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே கீழேயும் கூட்டணியில் எங்களுக்கு வந்து இப்போ 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு கூட்டணியில் நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்காரர்களுக்கான
மரியாதையும் கண்ணியத்தையும் அவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் வந்து அது தனிப்பட்ட விஷயங்களுக்காக அது ஒரு சில இடத்துல வேறுபடலாம் மாறுபடலாமா தவிர்த்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த கட்சி வளர்றது அந்த கட்சி தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பட்டியல் சொன்னேன், இந்த வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு. அந்த வளர்ச்சிகளில் திமுக வந்து எதுவும் தடை போடுறது இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸை வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. வளர்க்குறதுக்கு தடையாக இருக்காங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரங்களை நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாஜகக்காரவங்களும் அதிமுக வந்து பாஜக கிட்ட அடிமையான மாதிரி திமுக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாதில்ல. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் கிளியர். இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே சில பேர் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள வரலையா, இல்லை அவங்க தாவேக்காவுடைய ஆதரவாளர்களே மாத்திப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நீங்கள் இது வந்து எப்படி பார்க்கணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, யார் வேணாலும் என்ன கருத்துக்கள் வேணாலும் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமைக்கு எப்பயுமே கட்டுப்பட்டு தான் எங்களுடைய கட்சியில் இருக்க அனைவருமே நடப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் வந்து நமக்கு உடன்பட்டால் ஏற்றுக்கலாம், இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். பட் அது தனிநபர் கருத்துக்களுக்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. எங்களுக்குன்னு ஒரு மாநில தனிநபர்னாலும் கூட பலர் வந்து அதாவது முக்கியமான காங்கிரசினுடைய முக்கிய புள்ளிகளே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவா பேசினது அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு குழப்பத்துல தானே ஏற்படுத்துச்சு. இல்லை, அதை நீங்கள் வந்து எங்களுடைய தலைவர்கள் யாரும் வந்து நேரடியாக நாங்கள் வந்து தாவேக்காவில் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லலை. எங்களுக்கு வந்து திமுகவினர்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கல. அதனால நாங்கள் வந்து அதனால எங்களுக்கு மனவேதனையில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம சமூக ஊடகத்துலேயும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதற்கு எங்கள் தலைமை வந்து கடந்த மாதம் கூப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது, பேச தேவையில்லை, இதை வந்து தலைமை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டாண்டு சொல்லியிருந்தாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி யாருமே பேசல, ஒரு ஐவர் குழு இருக்குது, அவங்க தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு. ஸோ கருத்து யார் வேணாலும் சொல்லலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அது காங்கிரஸ்காரங்க சொல்கிறதுலையும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தானே செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் அதை பார்க்கணும். அது கட்சியினுடைய கருத்தாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. என்றைக்கு மாநில தலைவரும் ஏஐசிசியிலேருந்து வர இன்சார்ஜும் எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க கிட்ட இருந்து வர்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம அதை வந்து அஃபிஷியலானதாக எடுத்துக்க முடியுமோ தவிர்த்து அது மித்தபடி யாராக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவை இல்லை. காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எப்படியெல்லாம் பணிகள் மேற்கொள்ளுது? காங்கிரஸ் கட்சியினர் வந்து சொல்லணுன்னா, நாங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி பூத்தில் ஒரு இளைஞர்களை வந்து நிர்ணயிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோ வரும். அந்த மேனிஃபெஸ்டோ வந்து சமூக நீதி கருத்துக்களையும் ஈக்குவாலிட்டியை சார்ந்ததாக இருக்கும், சோஷியல் செக்யூலராக இருக்கும். இதெல்லாம் முன் வச்சு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். விவசாயிகள் நலன் காக்கக்கூடியதாக இருக்கும், நெசவாளர்களுடைய நலன் காக்கக்கூடியதாக இருக்கும், மீனவர்கள் நலன் காக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அடிப்படையில் புரிஞ்சுட்டு அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலியமாக மக்களுக்கான நல்லதுகளை செய்கிறதுக்காக ஒரு மேனிஃபெஸ்டோ தயாரிப்பாங்க. அந்த வடிவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இட் இஸ் ஃபுல்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் பீப்புள் ஓரியன்ட் பிரச்சாரமாக தான் இருக்கும், பீப்புள் ஓரியன்ட் மேனிஃபெஸ்டோவாக தான் இருக்கும். இப்போ ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே EVK இளங்கோவன் இருந்தார், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் இருந்தார். இப்போ 2 பேருமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஈரோடு தொகுதியை வந்து எப்படி காங்கிரஸ் கைப்பற்ற போகுது அப்படிங்கிற கேள்வி. இல்லை, இது வந்து எங்கள் தலைமை தான் வந்து முடிவு பண்ணணும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு. இது வந்து நம்ம ரொம்ப ரேண்டமாக நாங்கள் இந்த தொகுதியெலாம் கேட்போம், இந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், இந்த தொகுதியில் தான் ஷுவராக கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு வர்றப்போ அங்கே நிறையா ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அண்ணன் இவர் இருந்தார், திருமகன் அண்ணா இருந்தார், அதுக்கப்புறம் EVK ஐயா இருந்தாங்க. 2 பேர் மறைவுக்கு பிறகும் பை எலெக்ஷன் வந்துச்சு. அந்த பை எலெக்ஷனில் வந்துட்டு திமுக கண்டெஸ்ட் பண்ணாங்க.
ஸோ இப்போது ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொரு மாற்று இடம் கிடைக்கத்தான் போகிறது. முன்ன நமக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 25 தொகுதி கொடுத்துருந்தாங்க போன சட்டசபையில். இந்த டைம் ஒரு 3 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கட்சி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தலைமை சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் போகும். அவங்களும் வந்து கள ஆய்வில் மேற்கொண்டிருக்காங்க. அந்த கள ஆய்வின்படி எந்த தொகுதிகளில் வந்து நம்ம போட்டியிடலாம், போட்டியிட்டால் நம்ம வெற்றி இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு 28 தொகுதி தான் எங்கள் தலைமை கேட்பாங்க. ஏன்னா இது வந்து எல்லா கட்சியினருக்கும் இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மக்களுக்கான தேர்தல். இதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இந்த பாஜக கூட்டாளிகளை வந்து வெளியில் துரத்த வேண்டியதுக்கான முக்கிய பங்கை வந்து நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த தொகுதி அந்த தொகுதின்னு நம்ம ரேண்டமாக சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க தொகுதிகளில் நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணுறது தான் எங்களுடைய தலைமை முடிவு பண்ணுவாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி யாருக்கு? இதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஸ்டாலின் 2.2 இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி தான் அமையும். இதில் டவுட்டே இல்லை. வேணா 4 முனை போட்டி, இன்னும் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் கூட, இன்னும் எத்தனை புதிய கட்சிகள் உருவானாலும் கூட, மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் நடந்துட்டுருக்கு. அந்த அரசாங்கம் மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தின் பின்னால் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி தான், ஸ்டாலின் 2.2 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தான் கண்டிப்பாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ.